மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வாழ்க்கையில அலைமோதக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல போனால் இந்த ஆண்டில் ஒரு மனிதனுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும்னாக்கா பணங்காசுகள் தான் முக்கியமான ஒன்றுங்க. பணமும் பொருளும் வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாமே வாழ்க்கையில் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாயிட்டுருவீங்க. இந்த கலியுகத்துக்கு கண்டிப்பாக பணம் தேவை அப்படின்றீங்க. அப்போ இந்த வருடத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்குமா தவிர, வருடத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடமானது 2025ஆம் ஆண்டு போல ஒரு வருடம் எனக்கு அமைய பெறலை அப்படின்ற ஒரு அமைப்புகளை இந்த சிம்மராசிக்காரர்கள் சொல்ல போறீங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. கண்டிப்பாக சொல்ல வரேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது தன பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 1.5 வருட காலமாகவே தன பிரச்சனை. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எனக்கு பணம் பத்தலை சார், பண பற்றாக்குறைகளாகவே இருந்துட்டு இருக்கு, கடன்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு, கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, இந்த பண பிரச்சனையிலேருந்து எப்பொழுது மீண்டு வருவேன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருடத்தில் 3 பயிற்சிகளானது நடக்க இருக்கு. இந்த 3 பயிற்சிக்கு பின்னருமே உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்றங்களை சந்திக்க போறீங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் முதலாவதா பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சிங்க. இந்த குரு பயிற்சியானது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியானது நடக்க இருக்கு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போறார். அப்ப லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒன்று அப்படின்றது சொல்லலாம். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில தன்னோட எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தி அடையுதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்னன்னாக்கா 11ஆம் இடம் சொல்லுவாங்க, லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்ப லாபஸ்தானத்துக்கே உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல வீட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சினால் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்ப மேன்மைகளும் ஒற்றுமையான ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால மே மாத காலகட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு. மே மாத காலகட்டம் வரலும் ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலுமே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டான ஒரு அமைப்புகள் கிடையாது, குரு பயிற்சியும் சப்போர்ட்டான அமைப்புகள் கிடையாது. உண்மையான சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சளவு கடந்த ஒரு 2 வருட காலகட்டமாகவே சிம்மராசி என்பவர்களின் வாழ்க்கையில குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்க சந்திச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லணுன்றீங்க. இந்த கஷ்டங்கள்லாம் நீங்குமா அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் உங்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு வருடமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கும். மே மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலாம். மே மாதம் 18ஆம் தேதி பிறகு ராகு கேது பயிற்சி உங்க ராசிக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரனால் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அடுத்து குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரதுக்கு நல்ல பலன்களை தரும். சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் தற்பொழுது சனி பகவான் இருக்கார். அதாவது ஜனவரி மாதத்திலேருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரலும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறாருங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் செல்ல இருக்கிறாரே, அஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே, வண்டிவான தடைகள் ஏற்படும் சொல்கிறாங்களே, குடும்பத்தில் பிரிவுகள் வரும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையானாக்கா குரு பகவானின் பார்வையானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருவுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் இருந்துட்டாருன்னா அந்த தோஷங்களை ஏற்படுத்த முடியாத ஒரு அமைப்புகளுக்கு லாக் பண்ணிடுவாருன்னு விதிங்க. அதாவது அந்த வீட்டை இந்த குரு பகவான் கண்ட்ரோல்ல வச்சுக்குவார். 1, 4, 7, 10ன்றது கேந்திர ஸ்தானங்கள். அப்ப அந்த குரு பகவானுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு பகவானின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களா இருக்கும். அப்ப எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க போது 2025 மே மாதத்திலிருந்து 2026 மே மாத காலகட்டம் வரலும் குரு பகவானின் கட்டுப்பாட்டில் சனி பகவான் இருக்கனால அஷ்டமச்சனின் தாக்கங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிக்காது. எவ்வளவு நாள் வரலுங்க 2026 மே மாத காலகட்டம் வரலுங்க. அதனால அஷ்டமச்சனியை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 1 வருட காலத்துக்கு, அதாவது சொல்ல போனோம்னாக்கா நம்ம இப்போ பார்க்க போறதே இந்த 1 வருடத்துக்கான பலன்கள் தான், நம்ம பலாபலன்கள் தான் பார்க்க இருக்கிறோம். அப்போ 2025ஆம் ஆண்டுல சனி பகவானால பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது, ராகு கேதுனாலும் தோஷங்கள் கிடையாது, குரு பகவானாலையும் பெரிய லெவலில் தோஷங்கள் கிடையாதுன்றீங்க. அதுல முதலாவது சொல்ல வரங்க, இந்த குரு பகவானோட அமைப்பானது வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு
லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களோட லாபங்கள் பன்மடங்கு பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும். உழைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் பத்தாதுங்க. வருமானங்கள் பல வழியில இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். என்னைக்கோ செய்த வேலைகளுக்கு இந்த நேரத்தில் பணங்கள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டிட்டு இருக்கோம். பணமானது இப்படியே குவிந்துகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீங்க பணமே 10 இருந்தக்கூடிய நபர்களுக்கு பணமானது 4 பேத்துக்கு நீங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு பணம் உயரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். என்ன அலைகள் எல்லாமே ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி இதை செய்யணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பா டக்குன்னு நடந்து முடிஞ்சிடறதை பார்க்க முடியுங்க. வெகு நாட்கள் திட்டம் தீட்டப்பட்டு காத்திருந்த ஒரு செயல்கள் எல்லாமே இந்த 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு நடக்கிறத கண்களார பார்க்க முடியும். இந்த நேர காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் யாராவது திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறதும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் ஏற்படுத்திக்கிறதும், தொழில் வளர்ச்சி தொழில் தொடங்கணும்னா தொழில் தொடங்கிறதுக்கு, அல்லது அந்நிய ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னாக்க கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கு எல்லா விதமான சுப நிகழ்வும் செய்வதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கோச்சார ரீதியான கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கிறது உண்மை. ஆனால் உங்களோட சுயஜாதகம் வலிமை பெற்றிருக்கான்றது இந்த நேர காலங்களில் உங்களோட சுயஜாதத்தையும் ஒரு தடவை ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வதன் என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, இது உண்மையாக நடக்க போதா நடக்கலையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். அதனால உங்களோட சுயஜாதத்தையும் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க, இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ முயற்சிகள், அதாவது குறுகிய தூர பயணங்களுக்கும் செல்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சித்தப்பா பெரியப்பா உறவு நிலைகளும் உங்களுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய அமைப்புகளாக உருவாகுன்றீங்க. அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெகு நாட்களில் குழந்தை திருமணம் ஆச்சு சார், குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கேன், திருமணம் நடந்து குழந்தை பேர் தரிக்குமா அப்படின்னு எதிர்கால சிந்தனையோடு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் 2025 மே மாதத்திலிருந்து 2025 டிசம்பர் மாதத்துக்குள்ளார குழந்தை பேர் உங்கள் வீட்டில் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தால் படிப்பில் ஒரு டாப்பஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை எக்ஸாம் போட்டித் தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாணவர்கள்லாம் அதில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் கடன் நோய் வழக்குன்னு சொன்னாலும் கூட உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பகவான் 2025 மே மாதத்துக்கு பிறகு பார்க்க இருக்கிறனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உத்தியோக உயர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்கள் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போய் வசிக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு அமைப்புகளாக உருவெடுக்கின்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல வரங்க, குறிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2025ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரலும் கொஞ்சம் பொறுமையாக மந்தமாக செல்கிற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளார என்ன வேலைகளை செய்ய போறீங்கன்றது திட்டம் தீட்டி கொண்டு சரியான ஒரு காய் நவுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு உழைக்கிறதுக்கு தான் டைம் பத்தாது. வளர்ச்சிகள் எல்லாமே உங்களை வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதை நோக்கி காத்துறீங்க அது எல்லாமே உங்களை நோக்கி வரதே பார்க்க முடியுன்றீங்க. அதனால இந்த வருடத்துல இந்த சிம்மராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. எதிர்கால வாழ்க்கையும் சீரும் சிறப்புமா இருந்துட்டு இருக்கும். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியானது கேது பகவான் லக்னத்திலையும் உங்க கேது பகவான் ராசிலையும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க. விதண்டாவாத கருத்துக்கள் மட்டும் வச்சுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள் பொருளாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு காத்திருந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பொருளாதார உயர்வுகள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கனால ஒரு ஆன்மீக சிந்தனையை நோக்கி போகணும்னு நினைப்பீங்க. அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், குறிப்பிட்ட லெவலில் மட்டும் ஆன்மீகத்தோட தொடர்புட்டு அடுத்தது வேலை வாய்ப்புகளை நோக்கி செல்லணும். அதே போல் கணவன் மனைவி உறவுகள் 7ஆம் இடமானது ராகு பகவானோட அமைப்பு அப்படின்றீங்க. 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால கணவன் மனைவி உறவுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கணவனாக இருந்தால் மனைவிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் விட்டு கொடுத்து போயிட்டு தலை சாய்த்து கொண்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு அளவுக்கு உருவாகுன்றீங்க. கொஞ்சம் கோவப்பட்டீங்கன்னாக்கா பிரிவுகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும். எதுக்காக சொல்ல வரனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சேமிப்பு வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாது. கடந்த ஒரு 2 வருட காலம் பணமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட நபர்களுக்கு பண வருவாய்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால நடக்க போகுதுன்றீங்க. அப்போ இந்த நேரத்தில் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு சில கருத்துக்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. மன வாழ்க்கை மட்டும் சிறப்பாக நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு இந்த வருடம் சீரும் சிறப்பாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.